கருத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, நல்மனம் பொருந்தினால் சமாதானம் நிச்சயம். மத்திய சுவிசேஷம் 5 அதிகாரம் 25, 26 வசனம் வாசிக்கிறேன். எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகன் இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். அதாவது உங்களுக்கு யாராவது எதிராளி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, சமாதானம் பண்ணி அவங்க கிட்ட நல்மனம் பொருந்தணுமா. அப்படி பொருந்தலைன்னா உங்களுக்கு சில ஆபத்துகள் நேரிடலாம். அதனால இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை, உங்களுக்கு எதிராளி இருக்காங்களா, சத்துக்கள் இருக்காங்களா, முதலாவது அவங்க கூட போய் சமாதானம் பண்ணி நல்மனம் பொருந்துங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெறுவீங்க. பயந்தோட வாழ்க்கை போதும். அவங்களோட நல்மனம் பொருந்தி சமாதானமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.